ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து சுட்ட கத்தரிக்காய் தொக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து காம்பு இருக்க மாதிரி நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிறோங்க. இந்த கத்திரிக்காயில் பூச்சிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறோங்க, ஓட்டை எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறோங்க. இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடும்போது அந்த தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கருப்பாயிட்ருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி தள்ளி வச்சு அந்த கருப்பு ஃபுல்லாகவே ஆகிற மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சுட்டாச்சு. இதை நான் வந்து ஆறட்டும், வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது வைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிச்சிடலாம். வாங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது கூட பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லோடு இருக்கிற மாதிரியே நம்ம வந்து சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொலைய வதங்கணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. லைட்டாக இதையும் வதக்கி எடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முழுசாகவே இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போது கடிப்போம் பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட் அதில் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான புளி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அதோட தோல் கருப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த தோல் ஃபுல்லாகவே நம்ம வந்து நீக்கிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அங்கங்கே தோல் கிடக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருங்க. அதோட கருப்பு அந்த தோல் வந்து எதுலேயுமே ஒட்டி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு அதோட காம்பையும் நான் வந்து பிச்சு எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கத்திரிக்காய் வந்து பாருங்கள் தொட முடியல, அந்தளவுக்கு சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையாலேயே இந்த மாதிரி நல்லா நசுக்கிடுங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கையாலேயே நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா புளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம அது கூடவே சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்ருங்க. கத்திரிக்காயும் புளி ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வாங்க தக்காளி வெங்காயம் எப்படி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரு லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியையும் கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துருங்க. இது சேர்த்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு சுட்ட அதோட டேஸ்ட்டோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டா அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு ஃபுல்லாக நல்லா கரையட்டும். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.